கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் மார்டின் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. மொத்தம் 13 படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் முதல் நாளான இன்று 199.75 கட் ஆஃப் மார்க் முதல் 197 கட் ஆஃப் மார்க் வாங்கிய மாணவ மாணவிகளுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 10 அரசு கல்லூரிகள் அதேபோல 9 தனியார் கல்லூரிகளில் 2340 இடங்களுக்கான கலந்தாய்வு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் நாளான இன்று மிக குறைவான எண்ணிக்கையிலே மாணவ மாணவிகள் இங்கே வருகை தந்திருந்தனர். ஏனென்றால் மருத்துவம் உள்ளிட்ட பிற படிப்புகளுக்கு இந்த மாணவ மாணவிகள் சேர்ந்த காரணத்தால் இங்கே குறைவான மாணவர்கள் வந்ததாக இங்கே இருக்கக்கூடிய தேர்வாளர்கள் தெரிவித்தனர். மொத்தம் 29,492 மாணவ மாணவிகள் இதற்கான விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்திருந்தார்கள். கடந்த சனிக்கிழமையன்று நடைபெற்ற சிறப்பு கலந்தாய்வில் மொத்தம் 32 மாணவ மாணவிகள் இங்கே தேர்வாகி இருந்தனர். அவர்கள் அனைவருமே பிஎஸ்சி அக்ரி என்ற பாடப்பிரிவை தான் தேர்வு செய்திருந்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஜே மார்டின்.